வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வரும், அது நம்மள போட்டு பார்க்கும். ஆனா நாம நம்மளுடைய இடத்துல உண்மையா நேர்மையா நிக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்மள அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போகும். நேர்மலாம் ரொம்ப முக்கியம் ப்ரோ. எனக்கு இப்போதைக்கு ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன, ஹெல்மெட்டா? ஆமாமா, அதேதான் மேடம். ஹெல்மெட் கொஞ்சம் பாரமா இருக்கு. பாரமா இருந்தா இறக்கி வச்சிருங்க. அது இல்ல மேடம். வேற? அது நீங்க என்ன ப்ரோ ப்ரோன்னு சொல்றீங்களா, அதான். ஏன் ப்ரோன்னு சொன்னா என்ன? ப்ரோங்கிற வார்த்தை பெண்களுக்கு ஒரு சேஃப்டி கார்டு ப்ரோ. எனக்கு என்னமோ உங்களை ப்ரோன்னு சொல்றதுதான் எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. ஏன்னா என் கூட பிறந்த 2 ப்ரோ நான் கஷ்டப்படும் போது என்ன நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. வண்டி கிடைக்காம நிக்கிறப்போ லிஃப்ட் கொடுத்தீங்கல்ல. ஏதாவது பேசிக்கிட்டே வருவோமா? பேசிட்டு வருவோங்க. என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க ப்ரோ? ஒன்றும் இல்லை மேடம், உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல, நீங்க போங்க போங்க. ஓகே ப்ரோ, பை. திரும்ப பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கலாம். பை பை. வெற்றி உட்கார்ந்து நிற்கிறாரு. அண்ணனே தான். அண்ணே என்ன எங்க இருக்கிறீங்க? நீ என்ன எங்க பண்றதுடா? நோ எங்க ஆபீஸ் ஆண்ட வந்துட்டு என்ன எங்கன்னு கேக்குற? நீ எங்க ஆபீஸ் முன்னாடி வந்து நின்று என்ன வேடிக்கை பார்த்துன்னு நிக்கிறீங்க? எம்எல்ஏ ஆபீஸ் போல மக்கள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணின்னு இருப்பாங்களே. போணும். ஏய், உங்க ஆபீஸ்ன்ற உங்க ஆபீஸ் எதிர்க்கு என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியல. என்ன நடக்குது? தினம் அஞ்சலியை ஒருத்தர் பைக்ல வந்து விட்டு போறாரு, யாருன்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருந்தல. ஆமா, அது யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அது வேற யாரும் இல்ல, மகேஷ் பிரதர் தான். என்ன ரியாக்ஷன் இது? ஐயோ சத்யா, எதுவுமே பேசாம இருக்கீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல, நீங்க 2 பேரும் என்ன திட்ட மாட்டீங்க, அடிக்க மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ சொல்லு, அடிக்கலாமா வேணாமா நான் யோசிக்கிறேன். இல்லைண்ணே, எங்க ஓனரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்றதுக்கு மகேஷுக்கு ஹெல்ப் பண்றது நான் தானே. அவர் செஞ்சதெல்லாம் சுத்தி விளைக்காம நான் சொல்லுவேன். இப்போ ஏய், யார் நீங்கலாம்? We are from vigilance. வாரண்ட் இருக்கு, போங்க. ஒரு இடத்தையும் விடாம ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. மகேஷ், ஓ, இப்பதான் என் அடையாளமே தெரியுதா? என் ஒய்ஃப் அஞ்சலி ஏமாத்தி வாங்கின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு போய் அவ முன்னாடி முட்டி போட்டு நீ மன்னிப்பு கேட்கிற. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். ஆக்சுவலா இப்ப நான் என் தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திட்டேன் சார். அவ ரொம்ப கஷ்டப்படுறா சார். நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவ ஏத்துக்குவா சார். அதுக்கான மொத்த பணத்தையும் நான் கொடுக்குறேன் சார். இதுவே பழைய மகேஷா இருந்தா எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. இந்த நிமிஷம் கூட இந்த உதவி எல்லாமே மகேஷ் தான் பண்ணாருன்னு ஓனர் தெரிஞ்சதுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவாங்கன்னு மோத்தையும் மறைச்சுன்னு வாழ்ந்துன்னு இருக்கிறாரு. சார், நான் துளசி பேசுறேன், அஞ்சலியோட அக்கா. சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மீட் பண்ணலாமா? வாங்களே, ஆபீஸ் வாங்களே. இல்ல வேணாம், உங்க ஆபீஸ்ல வேணாம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா தனியா பேசணும். அஞ்சலி முன்னாடி வேண்டாம், அதுக்கு தான்.
அப்படிங்களா? ஆமா. சரி, நான் ஒரு இடத்த லொகேஷன் அனுப்புறேன். ஒரு 1/2 hourல அங்க வந்துருங்க, நான் வந்துடுறேன். கண்டிப்பா சார். லொகேஷன் அனுப்பி விடுங்க. தேங்க்யூ. அண்ணி என்ன பண்ண போறீங்க இப்போ? சொல்றேன். பெட்ரி, இந்த லொகேஷனுக்கு போங்க. கோயம்பேடு போயிடுவா. சரிடா, போயிட்டு வந்துடுறா. சரிண்ணா. அஞ்சலி வாழ்க்கை இன்னைக்கு சரியா இருக்குன்னா, அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா, இந்த பிசினஸ்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு ஒரே காரணம் மகேஷ் மட்டும்தான். அவரு தப்பு பண்ணியிருக்காரு தான், கோவக்காரர் தான். எதையும் யோசிக்காம நிறைய தப்ப செஞ்சு நிறைய இழந்தும் இருக்காரு. எத்தனையோ கொலை பண்ண கொலைகாரனே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திருந்தும் போது மகேஷ் திருந்த மாட்டாரா என்ன? மேடம், அஞ்சலிக்காக மகேஷ் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. அவரோட ஈகோவையும் தூக்கி போட்டுட்டாரு. ஆனா அதை அஞ்சலி புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல மேடம். நானும் இதை செஞ்சதெல்லாம் மகேஷ் தான்றத சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா மகேஷ் இதெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு. சார் அதான் ஓகே சார். நண்பன் நீங்கள் நினச்சிங்கன்னா அஞ்சலியும் மகேஷையும் சேர்த்து வைக்க முடியும். நானா? ம். நான் எப்படி? சார், நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்க ஆபீஸ்ல மகேஷ்க்கும் ஒரு வேலை கொடுத்து பார்க்கலாமே. மேடம், என்ன சொல்றீங்க? அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு, அவர் எப்படிப்பட்ட ஆளு? அவர் என் கம்பெனில வேலைக்கு சேர்றதா? மகேஷ் அஞ்சலி பக்கத்துல இருந்தாருன்னா அப்போ அவங்களுக்குள்ள அன்பு அதிகமாகும்ல. சரிம்மா, நான் செய்றேன். உங்களுக்காகவும் மகேஷோடைய கேரக்டருக்காகவும் கண்டிப்பா இதை நான் செய்றேன். தேங்க்யூ சார். அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க. மேடம், ஒரு நிமிஷம். ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லுங்க. இந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு கெட்டது பண்ணவனை யாருமே மன்னிக்க மாட்டாங்க. பட் இதுல நீங்க தப்பு செஞ்சு திருந்தினவங்க யாரையுமே இந்த உலகம் மன்னிக்காம விட்டா அவங்க மேலும் மேலும் பெரிய தப்பு பண்ணி குற்றவாளியா தான் வந்து நிற்பாங்க. மன்னிக்கிறது தான் தப்பை திருத்துறதுக்கான ஆரம்ப புள்ளி. அவர் செஞ்சதெல்லாம் நாங்க இன்னும் மறக்கல. யோசிச்சு பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவர் இறங்கி வரும்போது நாங்களும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்ல. அது தப்பு கிடையாதே. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். வெல் செட் மேடம். தேங்க்யூ சார்.